செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. போது உயிர் எழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும். பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் தேனிவழம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு. தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும். தினந்தோறும் அப்படியே செலுத்த வல்லார் மண்ணூலி கால மட்டும் வாழ்வார் பாரு. மரளிகையில் அகப்படவும் மாட்டார்தாமே. நாண உச்சி வேலி தாண்டி நின்று உமையவளும் கணபதியும் முந்தியாகி விண்ணொலியும் அம்பரமும் அவ்வும் மூவும் விரித்தவரம் ஒருவருக்கும் வெட்டாதப்பா. மண்ணான உன்னுயிர்தான் சிவமதாட்சி. பார்க்கடலில் பள்ளி கொண்டால் விண்டுமாச்சி. கண்ணான கணபதியை கண்ணில் கண்டாள் களந்துருகி ஆடுமாடா ஞானம் முற்றே. விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டாள். விதமான நாதமது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான குரு நீயே ஆவாய். சந்தேகம் இல்லையாடா புலத்தியரே. சகலகலை ஞானமெல்லாம் இதற்கொவ்வாவே. முந்தானால் இருவருமே கூடி சேர்ந்த மூலமலை அறியாக்கால் மூலம் பாரே. அதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சி. முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் ஆச்சி. சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார். சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்தர். ஜீவமுள்ள புலத்தியனே பிரம்மயோகி. செப்பு மொழி தவறாமல் உப்பை கண்டால் கனமுள்ள இந்திரமாம் ஜோதி தன்னை நாட்டினார் சாசித்தும் நல்கும் முற்றே. பாரப்பா சீவன் விட்டு போகும்போது பால் தப்பினம் கிடப்பதென்பார் உயிர் போச்சென்பார். ஆரப்பா அறிந்தவர்கள் ஆரும் இல்லை. ஆகாய சிவத்துடனே சேரும் என்பார். காரப்பா தீயுடன் தீச்சேரும் என்பார். கருவறியாவாடியர்கள் கூட்டம் அப்பா. சீரப்பா காமிகள் தாம் ஒன்றாய் சேர்ந்து தீய வழி தனக்குடி போவார் மாடே. மாடுதானானாலும் ஒரு போக்குண்டு. மனிதருக்கோ அவ்வளவும் தெரியாதப்பா. நாடு மெத்த நகரம் என்பார் சொர்க்கம் என்பார். நல்வினையோ தீவினையோ என்ன மாட்டார். ஆடுகின்ற தேவதைகள் அப்பா கேளு. அரிய தந்தை இனம் சேரும் அன்றும் தோணாம். சாடு மெத்த பெண்களைத்தான் குறிப்பாய் எண்ணி தளமான தீயில் விழ தயங்கினாரே. தயங்காமல் பிழைப்பதற்கே இந்த ஞானம் சார்பாக பாராட்டும் ஞானம் வேறே.
மயங்குதற்கு ஞானம் பார் 300 கோடி மாட்டினார் கதை காவிய புராணமென்றும் இயலாத ரசந்தனில் ஈ புகுந்தார் போலும் இசைத்திட்டார் சாத்திரங்கள் ஆரென்றுதாம் வயலான பயன் பெறவே வியாசர் தாமும் மாட்டினார் சிவனார் உத்தரவினாலே. இப்படியே புராணம் காட்டி உலகத்தில் பாரதம் போல் கதை உண்டாக்கி கர்த்தாவை தானென்று தோணவட்டா கபட நாடகமாக மேதம் சேர்த்து சத்தாக வலியாக சேர்ந்தோருக்கெல்லாம் சதியுடனே வெகுதர்க்கம் பொருள் போல் பாடி பத்தாக சைவர்க்கு ஒப்பனையும் செய்து பாடினார் சாத்திரத்தை பாடினாரே. பாடினதோர் வயேது சொல்ல கேளு பாரத புராணம் என்ற சோதியப்பா நீடியதோ ராவணன் தான் பிறக்கவென்றும் நிலையான தசரதன் கை வெல்லவென்றும் நீடிய ஓர் ஆசன் என்றும் முனிவர் என்றும் நிறையருள் பெற்றவர் என்றும் தேவர் என்றும் ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆட்சி புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதலத்தில் கோடியிலே ஒருவருண்டு பத்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனத்தை விடார் பரமஞானி சுத்தியே அழைவதில்லை சூட்சம் சூட்சம் சொலியிலே நிலையில் நின்றால் மூச்சம்தானே மூச்சமதை பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன் மோசமுடன் பொய் களவு கொலை செய்யாதே காய்ச்சலுடன் கோபத்தை தள்ளி போடு காசினியின் புண்ணியத்தை கருதி கொள்ளு பாய்ச்சலது பாயாதே பால் போகாதே பலவேத சாத்திரமும் பாரு பாரே ஏச்சலிலானவர் பிழைத்த செய்த மார்க்கம் என் மக்கள் எண்ணி எண்ணி பாரீர் நீரே பாரப்பானால் வேதம் நாளும் பாரு பற்றாசை வைப்பதற்கோ வினையோ கோடி வீரப்பா ஒன்றொன்றுக்கு ஒன்றை மாறி வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம் தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள் தெய்வநிலை ஒருவருமே காணா காணா ஆரப்பா நிலை நிற்க போராரையோ ஆச்சரியும் கோடியிலே ஒருவன்தானே ஒருவனென்றே தெய்வத்தை வணங்க வேணும் உத்தமனாய் பூமிதனில் இருக்க வேணும் பருவமது சேறுபயிர் செய்ய வேணும் பாலிலே மனத்தை விடா பரமஞானி திரிவார்கள் திருடரப்பா கோடா கோடி தேசத்தில் கள்வரப்பா கோடா கோடி வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி வார்த்தையினால் பசப்புவார் திருடர்தாமே தான் என்ற தானேதான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது நான் என்றே கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனை நீ என்னாலும் வணங்கி நில்லு
கோன் என்ற திருடனுக்கு தெரியும் அப்பா, கோடான கோடியிலே ஒருவருண்டு. ஏனென்றே மனத்தாலே அறிய வேணும், என் மக்கள் நிலை நிற்க மோட்சம்தானே. அதை பெறுவதற்கு கூச்சம் சொன்னேன், முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு. ஏச்சலது குறுக்கல்லது குளங்கள் கேளு, எல்லாரும் கூடறிந்தது எங்கே கேளு. பேச்சலது மாயையப்பம் ஒன்றும் இல்லை, பிதற்றுவார் அவரவரும் நிலையும் காணார். கூச்சலது பாளையந்தான் போகும்போது கூட்டோடு போச்சுதப்பா மூச்சுத்தானே. மூச்சொடுங்கி போன இடம் ஆரும் காணார், மோட்சத்தில் நரகாதி இருப்பும் காணார். வாச்சென்றே வந்த வழி பேற்றம் காணாய், வழி மாறி நிற்குமணி வழியும் காணான். வீச்சப்பா வெட்டவெளி நன்றாய் பாரு, வேதங்கள் சாத்திரங்கள் வெளியாய் போச்சே. ஆச்சப்பா கருவுதனில் அமைந்தார் போலும், அவனுக்கே தெரியும் அல்லால் அறியற்பாரே. பாரப்பா உலகுதனில் பிறவி கூடி, படைப்புகளோ பலவிதமாய் கோடா கோடி. வீரப்பா அண்டத்தில் பிறவி கோடி, வெளியிலே ஆடுதப்பா ஒற்றுப்பாரே. அரப்பா அணுவெளியில் உள்ள நீதான், ஆச்சரியம் புழு கூடு வளை போதப்பா. கூறப்பா அண்டத்தில் பிண்டமாகும், குணவியான மற்றும் சத்தியமாமே. சத்தியமே வேணுமடா மனிதனானால், சண்டாளம் செய்யாதே தவறிடாதே. நித்திய கர்மம் விடாதே நேமம் விட்டு, நிட்டையுடன் சமாதி விட்டு நிலை பேராதே. புத்தி கெட்டு திரியாதே பொய் சொல்லாதே, புண்ணியத்தை மறவாதே பூசல் கொண்டு. கத்தியதோ சன்னிட்டு தர்க்கியாரே, கருமி என்று நடவாதே கதிர்தான் முற்றே. என்ன வெகு தூரம் போக வேண்டாம், கண்மலையில் குகடுகளில் அலைய வேண்டாம். சர்ப்பம் என்ன நாகமதோர் தலையில் நின்று, சாகாத கால் கண்டு முனையில் ஏறி. நிற்பமென்று மனமுறுத்து மனதில் நின்று, நிதமான கருநெல்லி சாற்றை காணு. சொற்பமென்று விட்டு விட்டால் அலைந்து போவாய், துரியம் என்ற பராபரத்தில் சென்று கூடே. கூடப்பா துரியம் என்ற வாழை வீடு, கூரறிய நாதர் மகேசுரியே என்பார். நாடப்பா அவள் தனையே பூசை பண்ணு, நந்தி சொல்லும் சிங்காரம் தோன்றும் தோன்றும். ஊடப்பா சிகாரம் வரை எல்லாம் தோன்றும், ஊமை என்று அமிர்த வெள்ளம் ஊரலாகும். தேடப்பா இது தேடு காரியமாகும், ஜெகத்திலே இது வல்லோ சித்தியாவே. ஆம் என்ற பூரணம் சுழி உழைப்பாராய், அழகான விந்து நிலை சந்திரரிப்பாராய். ஓம் என்ற ரீங்காரம் புருவமையம், உத்தமனே வில் என்ற வீட்டில் காணாய்.
வாமென்ற அவர் பாதம் பூசை பண்ணு, மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னேன். பாமென்ற பராபரல்லோ முதலெழுத்தாம், பாடினேன் வேதாந்தம் பாடினேனே. பாடுகின்ற பொருளெல்லாம் பதியே ஆகும், பதியில் நிற்கும் அச்சரம்தான் அகாரமாகும். நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும், நலம் பெரிய பசுதானே ஊகாரமாகும். நீடுகின்ற சொலி முனையே தாரையாகும், நின்றதோர் இடைக்கலையே நாதவிந்தாம். ஓடுகின்ற ஓங்கார வித்தையாகும், ஒளியான அரியெழுத்தை யோனிப்பாரே. ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே, உத்தமனே சீருண்டே ஊனிப்பாரே. ஆனியாம் நடுநாடி நடுமூட்டும், ஆச்சரிய வெளுத்தெல்லாம் அடங்கி நிற்கும். ஏனியாயிருக்குமடா அஞ்சு வீடே, ஏகாந்தம் ஆகிய அவ்வெழுத்தை பாரு. தோணி போல் காணுமடா அந்த வீடு, சொல்லாதே ஒருவருக்கும் துறந்திட்டேனே. துறந்திட்டேன் மேல் மூலம் கீழ் மூலம் பார், துயரமாய் நடுநிலைமை யோனிப்பாராய். அறிந்திட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார், அப்பவள்ளோவரை தாக்கும் தாரை காணும். உறைந்திட்ட ஐவரும் தான் நடனம் காடும், ஒளிவெளியும் சிலம்பொழியும் ஒன்றாய் காணும். நிறைந்திட்ட பூரணமும் இதுதானப்பா, நிஜமான பேரொளிதான் நினைத்து பாரே. சும்மா நீ பார்க்கையிலே மனத்தை அப்பா, சுழுமுனையில் ஓட்டி அங்கே காளை பாராய். அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய். அப்பவல்லு காய சித்தி யோக சித்தி, உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும். ஒரு மனமாய் சொருமுனையில் மனத்தை ஊன்றி, நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோரப்பா. நாதர்கள் இதை யாரும் பாடார்கானே, காணுகின்ற ஓங்காரம் வட்டம் சற்றே. கனலெலும்பி கண்ணிலே கருப்பு தோன்றும், பூணுகின்ற இடைக்கலையில் பம்பரம் போலாடும். பொல்லாத தேகமென்றால் உருகி போகும், ஆணவங்களானவெல்லாம் அழிந்து போகும். அத்துவித புரியாட்டம் மாடி நிற்கும், ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும். ஓங்கார கம்பம் என்ற உணர்வுதானே, உணர்வென்றால் சந்திரனின் ஏரிப்பாவி. ஓடி எங்கே தலை என்ற எழுத்தில் நில்லு, அணுவென்றால் மலையானும் சிவமே உச்சி. அகாரம் என்ன பதியும் என்ன சூச்சமாகும், கணுவென்ன இப்புருவம் மகண்ட வீதி. கையிலாயமென்றதென்ன பரத்தின் வீடு, துணிவென்ற கூரியந்தன் நெருப்பை கண்டு. தூணென்ற பிடரியிலே தூங்கு தூங்கே, மூவெழுத்தும் ஈரெழுத்தும் ஆகி நின்ற மூலம் அதை அறிந்துரைப்போன் குருவே ஆகும். ஊவெழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா, உணர்வதுவே கண்டறிந்தோன் அவனே ஆசான்.
யாவருக்கும் தெரியாது அறிந்தோம் என்று அவரவர்கள் சொல்லுவார்கள் அறியாமுடர். தேவரோடு மாலையனும் தான் தேடிக்கானார் திருநடனம் காண முக்தி சித்தியாமே. இரழுத்தும் ஓரெழுத்தும் ஆகியாங்கே இயங்கி நிற்கும் அசபயப்பா மூலத்துள்ளே வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுத்து விளங்கி நிற்கும் சீரெழுத்தை யோனி நல்ல வாசியேறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்து சாரெழுத்து உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே. ஏகமெனும் ஓர் எழுத்தின் பயனை பார்த்தேன் எடுத்துரைத்தும் இவ்வுலகில் எவரும் இல்லை. ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தமென்பார் மௌனத்தை அவனை நீயும் வேகாக்கால் சாகா தலை விரைந்து கேளாய் விடுத்ததனை உரைப்பவனே ஆசானாகும். தேகமதில் ஓர் எழுத்தை காண்போ ஞானி திருநடனம் காண முக்தி சித்தியாமே. குணம் எனக்கு தந்த கூறறிய ஞானமது 10 பொருளாகச் சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருளறிந்தார் பூரணமும் பொருந்திக் காணே. அருளாகாதின்னூலை பழித்த பேர்கள் அருணரகில் பிசாசெனவே அடைந்து வாழ்வார். அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நீலை அறியலாமே. பூரணமே தெய்வம் என்று உரைப்பது பூரணத்தை இன்னதென்று புகழ வேண்டும். காரணத்தை சொல்லுகிறேன் நினைவாய் கேளு கலையான 16 பூரணமேயாகும். மாரணமாம் உலகத்தில் மதிமயங்கி மதிகெட்டு பூரணத்தை இழந்தாரையா. வாரணத்தை மனம் வைத்து பூரணத்தை காத்தால் வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சே. ஆச்சப்பா இந்த முறை 14 பேரும் அயன்மாடும் அரணோடும் தேவரெல்லாம் முச்சப்பா தெய்வம் என்றே அறியா சொன்னார். முனியவரும் இருடியர் இப்படியே சொன்னார். பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காறு. வாச்சப்பா பூரணத்தை காய்க்கும் பேர்கள் வாசி நடு மையத்துள் வாழ்வார்தானே. தான் என்ற பெரியோர்கள் உலகுக்குள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு தேனென்ற அமுதமதை பானம் செய்து தெவிட்டாத மௌன சிவ யோகம் செய்தார். ஊனென்ற உடலை நம்பி இருந்த பேர்க்கே ஒரு 4 வேதம் என்றும் நூல்கள் என்றும் நாள் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினார் உலகத்தே பிழைக்கத்தானே. பிழைப்பதற்கு நூல் பலவும் சொல்லாவிட்டால் பூரணத்தை அறியாமல் இருப்பார் என்றும் உழைப்பதற்கு நூல் கட்டி போடாவிட்டால் உலகத்தில் புத்தி கெட்டே அலைவார் என்றும்
தலைப்பதற்கும் ஜாதி என்றும் விந்து என்றும் தந்தை தாய் பிள்ளை என்றும் பாரி என்றும் உழைப்பதற்கே சொன்னதெல்லாம் கதிவேறில்லை. உத்தமனே அறிந்தோர்கள் போலினாரே பாடினார். இப்படி சொல்லாவிட்டால் பரிபாடை அறியார்கள் உலகமூடர். சாடுவார் சில பேர்கள் பலநூர் பார்த்து தமை மறந்து படுகுழியில் விழுவார் சாவார். வாடுவார் நாமமென்றும் ரூபமென்றும் வையத்தில் கல் செம்பை தெய்வமென்றும் நாடுவார் பூரணத்தை அறியாமூட நாய் போலே குறைத்தல்லோ ஒளிவார்கானே. காணாமல் அலைந்தோர்கள் கோடா கோடி காரணத்தை அறிந்தவர்கள் கோடா கோடி. வீணாக புலம்பினதால் அறியப்போமோ விஞ்ஞானம் பேசுவதும் ஏதுக்காகும். கோணாமல் சுழுமுனையில் மனத்தை வைத்து குருபாதம் 24 நாவை சேர்த்து நாணாமல் ஒரு நினைவாய் காக்கும் போது நாம் 8 ஒன்றாகும் நாட்டியுதே. ஊர் அறிந்தால் அவனே சித்தன் உத்தமனே 16 பதியே ஆகும். வாதிகளே 24 பதியின் பாதம் வகை 4 உயிராகும் மார்க்கம் கண்டு. சோதி பரிபூரணமும் இவை 3 தான் தூங்காமல் தூங்கி அங்கே காக்கும் போது ஆதி என்ற பராபரனும் அருணும் ஒன்றாய் அண்ணாக்கில் வட்டத்துள்ளாகும் பாரே பாரே. பாரப்பா உதயத்தில் எழுந்திருந்து பதறாமல் சுழுமுனையில் மனத்தை வைத்து காரப்பா பருதிமதி 2 மாறி கருவான சுடுமுனையில் உதிக்கும் போதே தேரப்பா அண்ணாக்குள் நின்று கொண்டு திங்காமல் சுழுமுனைக்கும் அடங்கும் பாரு. சீரப்பா பாதியில் 8 4 சீராமல் 3 ஒன்றாய் சேர்த்து போமே. ஒன்றான பூரணமே இதுவே ஆட்சி உத்துக்களை தான் என்றே விதுவே ஆட்சி. நன்றாக தெளிந்தவர்க்கு ஞானம் சித்தி நாட்டாமற் சொன்னதுனால் ஞானமாமோ. பன்றான வாதிகுரு சொன்ன ஞானம் பரப்பிலே விடுக்காதே பாவமாகும். திண்டாடு மனத்தோர்க்கு காணப்போகா தெளிந்தவர்க்கு தெரிவித்த உவமைதானே. உகமையென்றும் சொல்லுகிறேன் உளதுக்குள்ளே உவமையுள்ள பரிகாசம் நனி பேசாதே. பகமையை பண்ணிக்கொள்ளாதே வீண் பேசாதே. பரப்பிலே திரியாதே மலையேறாதே. நகையாதே சினங்காதே உறங்கிடாதே. நழுவாதே சுழுமுனையில் பின்வாங்காதே. செகமுழுதும் பரிபூரணம் மறிந்தது என்று தெளிந்த பின் உலகத்தோடு ஒத்துவாளே. உலகம் விட்டு வேடம் போன்று வயிற்றுக்காவாய் ஞானம் பேசி பேசி தாழ்வான குடிதோறும் இறப்பான் மட்டை தமையறியா சண்டாளர் முருமாடப்பா.
பாலாக யாவிகளின் சொற்கேளாதே, பதறாதே வயிற்றுக்கோ மயங்கிடாதே. கேளாதே பேச்செல்லாம் கேட்டு கேட்டு, கலங்காதே உடல் உயிர் என்று உணர்ந்திடாதே. உடல் உயிரும் பூரணமும் மூன்றும் ஒன்றே, உலகத்தில் சிறிது சனம் வெவ்வேறென்பார். உடல் உயிரும் பூரணமும் ஏதென்ற கால், உத்தமனே 16ம் ஒரு 4-8. உடல் உயிரும் பூரணமும் அயன்மாலீசன், உலகத்தோர் அறியாமல் மயங்கி போனார். உடல் உயிரும் பூரணடி முடியுமாச்சே, உதித்த கலை நிலை அறிந்து பதியில் நில்லே. பதிலன்ன இடம் என்ன குருவை சொல்லும், பரப்பினே வில்லாதே தலை 2ஆகும். விதியின்ன விடமென்று சொல்ல கேளு, விண்ணான விண்ணக்கு அண்ணாக்குப்பா. மதிரவியும் பூரணமும் கண்வாய் மூக்கும், மகத்தான செவியோடு பரிசமெட்டும். பதியவட்டும் சுழுமுனை என்று அதற்கு பேரு, பகருவார் சொர்க்கமும் கைலாசம் என்றே. கைலாசம் வைகுந்த தெய்வலோகம், காசி கன்யாகுமரி என்றும் சேதுவென்றும், மயிலாடும் மேகம் என்றும் நரகம் என்றும், மாய்கை என்றும் மின்னல் என்றும் மௌனம் என்றும், துயிலான வாட என்றும் சூட்சமென்றும், சொல்லற்ற இடமென்றும் ஒடுக்கமென்றும், தைலான பாதமெனும் அடிமுடி என்றும், தாயான வத்துவென்றும் பதியின் பேரே. பேரு சொன்னேன் ஊர் சொன்னேன் இடமும் சொன்னேன், பின்களையும் முன்களையும் ஒடுக்கம் சொன்னேன். பாருலகில் பல நூலின் மார்க்கம் சொன்னேன், பல பேர்கள் நடத்துகின்ற தொழிலும் சொன்னேன். சீருலகம் இன்னதென்று திருத்திச் சொன்னேன், சித்தான சித்தெல்லாம் சுருக்கிச் சொன்னேன். நேரு சொன்னேன் வழி சொன்னேன் நிலையும் சொன்னேன், நின்னுடம்பை இன்னதென்று பிரித்துச் சொன்னேன். பிரித்துரைத்தேன் சூத்திரம் 2க்குள்ளே, பித்தர்களே நன்றாக தெரிந்து பார்க்கின். விரிந்துரைத்த நூலினது மார்க்கம் சொன்னேன், வில்லாத வில்லுக்குந்த நூலுக்கென்றுதென்றே. கருத்துடனே அறிந்து கொண்டு களைமாறாதே, காரியத்தை நினைவாளே கருத்தில் கொள்ளு. சுருதி சொன்ன சேதியெல்லாம் சுருக்கிச் சொன்னேன், சூத்திரம் போல் 16ம் தொடுத்தேன் முற்றே.